இந்த உலகத்துல எத்தனையோ சீரியல் கில்லர்ஸ் அப்புறம் வந்துட்டு சைக்கோ கில்லர்ஸ்லாம் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்தியாலயுமே நெறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம நெறைய நியூஸ்லலாம் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் நெறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நெறைய பார்த்திருப்போம். அதுலயும் இருக்கிறதுலயே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு கொடூரமான ஒரு சீரியல் கில்லர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனைட் மோகன். சைனைட் மோகன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரே கேட்கறதுக்கு காமெடியா இருந்தாலும், ஆனா இவன் பண்ண விஷயம்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி, நெறைய பொண்ணுங்கள ஏமாத்தி, சும்மா விட்டிருந்தா கூட பரவால்ல. அவங்களெல்லாம் பாய்சன் குடுத்து கொன்றுருக்கான். என்ன மாரி பாய்சன்னா, சைனைடு. குடிச்சா ஒரு ஒரு சில செகண்ட்ல செத்துருவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கொடிய விஷம், கொடிய சைனைட்லாம் குடுத்து கொன்றுருக்கான். இந்த கொலையெல்லாம் வந்துட்டு எதுவுமே ஆக்சிடென்டலா அவன் பண்ணவே கிடையாது. ஏன்னா ஆக்சிடென்டலா பண்ணியிருந்தான்னா, அவன் 20 கொலையெல்லாம் பண்ண மாட்டான். இப்படி டைம் எடுத்து. அந்த ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2003ல ஆரம்பிச்சு 2009 வரைக்கும் இந்த ஒரு கொலைய கன்டினியூஸா பண்ணிட்டே இருந்திருக்கான். எந்த ஒரு தடையுமே இல்லாம. அதுவும் எப்படி இந்த பொண்ணுங்கள ட்ராப் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கல்யாண ஆசைய காமிச்சு ட்ராப் பண்ணியிருக்கான். ஏன்னா, இவன் டார்கெட் பண்ண எல்லா பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு லேட் 28ஸ் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 அதாவது 28ல இருந்து 35க்குள்ள இருக்கிற அன்மேரிடு மேரேஜே ஆகாத ஒரு பொண்ணுங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்கான். ஏன்னா, அவங்கள தான் வந்துட்டு ஈஸியா எமோஷனலா ஏமாத்த முடியும் அப்படிங்கிறனால. அந்த அத்தன பொண்ணுங்களுமே வந்துட்டு இவன் மேல ஏன் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு ஏமாந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் காமிச்சிருந்த ஒரு நம்பிக்கை தான். இவன் வந்து ஒரு பக்காவான ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு சொல்றாங்க. அந்த மாரி வந்துட்டு எல்லாருமே வந்து இவன் பேச்சுல வந்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவன் பேசுவான். அது போக வந்துட்டு நான் இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஜாப்ல வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு கவர்ன்மெண்ட் ஜாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்புறமே அந்த ஸ்கூல்ல இருந்துட்டு அவன வந்துட்டு டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு நெறைய பொண்ணுங்க கிட்ட நான் வந்துட்டு இன்னும் கவர்ன்மெண்ட் ஜாப் தான் அங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகைலாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகை அப்புறம் அவங்க வச்சிருக்கிற பணமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அவங்கள வந்துட்டு சைனைடு மாத்திரை குடுத்து ஜோலி முடிச்சிருக்கான். இந்த கொலையெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டவுட்டும் யாருக்குமே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பொண்ணுங்க வந்து சயனைடு மாத்திரைய சாப்பிட்டு செத்தது வந்துட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 20வது கொலை இவன் பண்ணும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 20 கொலை பண்ணியிருந்திருக்கான். இந்த டைம் பீரியட்ல 6 வருஷத்துல. 20வது கொலை பண்ணும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு டவுட் வந்துருச்சு. நெறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஒரு பஸ் ஸ்டாண்டோட ஒரு பப்ளிக் டாய்லெட்ல ஒரு பொண்ணு இறந்து கிடந்தத பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இவன வந்து புடிச்சு இப்ப வந்துட்டு ஜெயில்ல இருக்கான். இல்லன்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த கொலை வந்துட்டு 30, 40, 60ன்னு அப்படியே இன்கிரீஸ் தான் ஆயிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த சைனைட் மோகன்றவன் யாரு? எந்த மாரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கான்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இவன் பண்ண கொலையெல்லாம் எப்படி வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க? எந்த மாரி டாக்டிக்ஸ்லாம் இவன் யூஸ் பண்ணியிருக்கான்? அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஆக்சுவலா இந்த சைனைட் மோகனோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் குமார் விவேகானந்த் அப்படிங்கிறது தான் இவரோட ஒரிஜினல் நேமு. இந்த மோகன் குமார் வந்துட்டு எத்தனாவது வருஷம் பொறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9, 1963வது வருஷம் பொறக்குறாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த மாரி இன்சிடென்ட்ல அவர் இறங்கும்போது, சீரியல் கில்லிங் அந்த இதுக்குள்ள இறங்கும்போது கிட்டத்தட்ட 40, 41 வயசு இருக்கும். அப்பதான் வந்து இந்த கொலை பண்றதே ஸ்டார்ட் பண்றான். ஒரு 40 வயசு ஆளுகிட்ட எப்படி இந்த மாரி பொண்ணுங்க விழுந்தாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மிராக்கிளா தான் இருக்கு. ஏன்னா 25 வயசு, 22 வயசு பசங்களுக்கே வந்துட்டு இங்க எந்த ஒரு பொண்ணுங்களும் நம்புறதில்ல. லவ் ஒர்க் அவுட் ஆகுறதில்ல. ஆனா இந்த மாரி ஆளுங்களுக்குலாம் எப்படி வந்து விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. எல்லாமே அந்த பேச்சு திறமை, அப்புறம் வந்துட்டு இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஜாப் இருக்கு. இந்த மாரி உங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி தான் வந்துட்டு இந்த இது பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம இவன் டார்கெட் பண்ணது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் இன்கம் தான். இந்த மாரி ரொம்ப ஏழையான பொண்ணுங்க தான். இந்த தினக்கூலின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி பீடி சுருட்டுறவங்க, அப்புறம் வந்துட்டு பூக்கடையில வேலை செய்றவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மாரி சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, இவங்களெல்லாம் தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கான். ஏன்னா அவங்கலாம் வந்துட்டு ரொம்ப எமோஷனலி வந்து சீக்கிரமா எல்லாரையும் டச் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்கள மட்டும் தான் இவன் டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். இவன் ஆக்சுவலா எந்த கிராமத்துல பொறக்குறான்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட்சிண கன்னடா இருக்குல்ல. ஆக்சுவலா அவன் வந்து கர்நாடகாக்காரன். தட்சிண கர்நாடகா அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியால தான் வந்துட்டு இவன் பொறக்கவே செய்றான். அதே மாரி மோகனோட அப்பாவும், அம்மாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தினக்கூலி தான். அதாவது எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விவசாய நிலம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு வேலை செய்றவங்க தான். கூலி வேலை செய்றவங்க தான். அதனால வந்துட்டு இவன் பொறக்கும்போதுலேருந்து ரொம்ப ஒரு புவரான அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல தான் வளர்றான். அவங்க வீட்ல வந்துட்டு பேசிக்கான எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இருக்காது. எந்த ஒரு வசதியுமே இருக்காது. ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பணத்துக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியா தான் அவங்க ஃபேமிலி இருந்துட்டு இருக்கு. அவங்க ஸ்டேட்டஸ் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்துட்டு ரொம்ப பணம்லாம் நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆனா அந்த பணத்த வந்துட்டு எப்படி வேணா சம்பாதிக்கலாம் அப்படிங்கணும் திட்டம் போடுறான். அந்த மாரி திட்டத்த வச்சு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இத்தனை பேத்த கொன்றுருக்கான். இத்தனை பேத்த கொன்னதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஆசைப்பட்ட மாரி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டு அதுல அப்படியே சொகுசா வாழ்றது தான் அவனோட பிளானாவே இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட இவன் தான் வந்துட்டு மோகன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியிலேயே நல்ல ஒரு படிச்ச, ஒரு எஜுகேட்டடான ஒரு பையனா இருந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இருக்கிற சொசைட்டில வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிளான ஒரு பிளேஸ வந்து அவன் சின்ன வயசுல அவனோட வாலிப வயசுல 20, 30 அந்த மாரி டைம்லலாம் வந்துட்டு நெறையவே சம்பாதிச்சு வச்சிருந்தான். நல்ல பேரு. அப்படி நல்லா படிச்சது மட்டும் இல்லாம, நல்ல எஜுகேட்டடான ஒரு பெர்சனா இருந்தது மட்டும் இல்லாம, ஒரு கவர்ன்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சர் ஆகுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டான்.
ஆனா வந்துட்டு அந்த ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு 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 பொண்ண வந்து எட்டி மிதிச்சு அந்த பொண்ணு கீழ விழுந்து, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதனால வந்துட்டு இவன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்துட்டு இவன் வந்துட்டு அவனோட மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு தீய எண்ணம்லாம் வந்து எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்படியெல்லாம் அவன் லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு கரெக்டா 40 வயசு அப்படிங்கும்போது அவனோட மைண்ட் வந்து அப்படியே சைக்கோ கில்லர் ரேஞ்சுக்கு மாறுது. அப்படி மாறுறவன் வந்து என்ன மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி பொண்ணுங்கள கவுக்குறான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ட்ரிக்ஸ் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஆக்சுவலான ஒரு பேர் இருக்குல்ல, இந்த மோகன் குமார் அப்படிங்கிற அந்த ஒரு பேரு. இந்த பேரை வந்துட்டு அவன் எந்த ஒரு பொண்ணுங்ககிட்டயும் சொல்ல மாட்டான். அதுக்கு மாறா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு பேரு. இப்ப வேற ஏதாவது அவனோட சொந்த பேர் இல்லாம வேற எந்த பேரை வேணா யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸே ஆயிக்குவான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு 12 பேரை வந்து அவனோட லைஃப் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி பொண்ணுங்களை கொல்லும் போது, பொண்ணுங்கிட்ட பழகும் போதோ இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது 12 பேரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது எந்த ஒரு டவுரியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம ஜாபும் உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் பண்ணி தரேன். ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். எனக்கு நிறைய ஒரு லிங்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொண்ணுகிட்ட ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லியும் நிறைய ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி நிறைய வலையில விழ வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் நம்பி இவங்கிட்ட வந்த உடனே அவங்கள வந்துட்டு ஒரு சீக்கிரட்டான ஒரு மேரேஜ் பண்ணிப்பான். ஒரு கோயில்ல ஒரு யாருக்கும் பெருசா யாருக்கிட்டும் இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு நார்மலான ஒரு மேரேஜ் எப்படி நடக்குமோ கோயில்ல அந்த மாதிரி சீக்கிரட்டா பண்ணிப்பான். எப்பயுமே வந்துட்டு அவன் சீக்கிரட்டான மேரேஜ் பண்ணுவான். என்னைக்கும் வந்துட்டு வெளியே யாருக்கும் அவ்வளோக்கா வந்து பப்ளிஷ் பண்ணிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் பண்றதே வந்துட்டு எவ்வளவு பெரிய ஃப்ராட், எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்துட்டு எந்த ஒரு மேரேஜ் பண்ணாலும் சரி அது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா வச்சுட்டு இருந்திருக்கான். அப்படி கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே வந்துட்டு ட்ரிப்பு கூட்டிட்டு போயிருவான். அந்த கர்நாடகா அப்புறம் கேரளா இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் தான் இந்த மாதிரி இவனோட ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு. இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் போய் ட்ரிப்பு போக முடியுமோ அங்கெல்லாம் வந்துட்டு ட்ரிப்பு போயிட்டு அந்த பொண்ணுங்கள வந்துட்டு தனியா லாட்ஜுக்குலாம் கூட்டிட்டு போய் நிறையவே வந்துட்டு பிசிக்கலி ரிலேஷன்ஷிப்லயும் வந்து இருந்து, அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு கரு கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை குடுப்பான். அந்த மாத்திரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கரு கலைக்கிற அந்த டேப்லெட் கிடையாது. அது வந்துட்டு ஒரு சயனைட் டேப்லெட். அந்த சயனைட் டேப்லெட் எல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட குடுத்து, "நீ போய் இந்த மாரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த ஒரு டாய்லெட் இருக்குல்ல, அங்க போய் நீ இந்த மாரி இந்த மாத்திரைய போட்டு தண்ணி குடிச்சிரு. அப்பதான் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிருவான். அந்த பொண்ணுங்களும் வந்துட்டு இவன் சொல்ற மாரியே பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க போயி அங்க டாய்லெட் இருக்கும். அங்க போயிட்டு கரெக்ட்டா மாத்திரைய போட்டுட்டு உள்ள வருவாங்க. ஆனா வெளிய வரமாட்டாங்க. ஏன்னா அது சயனைடு. வித்தின் செகண்ட்ஸ்ல வந்துட்டு அது வந்து வேலை செய்யும். அதனால வந்துட்டு வாயில நுரைத்தலே அந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கடைசியா 20வதா வந்து இறந்து போன ஒரு பொண்ணு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அனிதா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சுத்தி இருக்கிற பொண்ணுங்கலாம் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்திருக்கிற அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சத்தம் போட்டிருக்காங்க பயத்துல. இந்த மாதிரி ஒரு பொண்ணத்தை பார்த்தா கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணுக்கு இருந்தாலும் பயம் வரும்ல. அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே வந்து கத்தி அலறி இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்னால மட்டும்தான் வந்துட்டு இவன் 20 கொலை பண்ணியிருக்கான், 25 கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வந்திருக்கு. அந்த அனிதா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணு இறக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வந்துட்டு லாட்ஜ்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அப்போ அந்த லாட்ஜ்ல போய் விசாரிச்சாங்கன்னா, அந்த பேர் வந்து ஆக்சுவலா மோகனோட பேர் இல்ல. நான் தான் சொன்னேன்ல வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து யூஸ் பண்ணுவான். வேற வேற பேர் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி வேற ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேரை வச்சு விசாரிக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இவன் வந்துட்டு அவனோட சிம் எல்லாம் வச்சு விசாரிக்கிறாங்க. அவன் நம்பரை வச்சு விசாரிக்கும்போது, அந்த நம்பர் வந்து வேற ஒரு பொண்ணோட தான் இருக்குது. இன்னொரு பொண்ணோட தான் இருக்குது. அது அனிதாவோட நம்பரும் கிடையாது. அது அந்த நம்பர் இல்லாம வேற ஒரு பொண்ணோட தான் இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து மிஸ் ஆகி 1 மாசம் ஆகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு கர்நாடகால. அந்த பொண்ணு என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் விசாரிக்கிற போது தான் தெரியுது, அந்த பொண்ணு வந்துட்டு இதே மாதிரி எக்ஸாக்ட்டா இறந்திருக்காங்க அப்படின்னு. அப்பதான் போலீஸ்க்கு வந்து புரிய வருது. அப்ப நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண கேஸ் வந்து டீல் பண்ணவே இல்ல. ஒரு கிறுக்கன், ஒரு சைக்கோ கில்லருக்கு வந்து நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் காவேரிங்கிற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட நம்பரை வந்து செக் பண்ணி பார்த்தா, அதையும் வந்து இவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து எந்தெந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி கொல்றானோ அவங்களோட எல்லா சிம்மையும் வந்து இவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டாவது கொடுத்துருவான். அது அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவன் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்திருக்கான். அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சிம் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கான். அந்த பையன் என்ன விஷயம்னே தெரியாம அந்த சிம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவன் இந்த பையனை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த அங்கிள் தான் எனக்கு வந்து இந்த சிம்மை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் தெரியுது, இந்த மோகன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனடியே வந்துட்டு போலீஸ் வந்து ரொம்ப தாமதிக்காம ஸ்ட்ரைட்டா மோகனோட வீட்டை போய் உடச்சிட்டு உள்ள போடுறாங்க. உள்ள போய் பார்த்தா மோகன் ஆக்சுவலா இல்ல, அங்க வந்து இல்ல. அதுக்கப்புறம் அவன் அந்த ரூமுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ரூமுக்குள்ள வந்துட்டு ஏகப்பட்ட அந்த பொண்ணுங்களோட போட்டோஸா இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட மெயினா தங்கம் இருக்கு. தங்கம் வந்து அவ்வளோ இருக்கு. அதே மாதிரி பணம் வந்து அவ்வளோ கொட்டி இருக்குது. எல்லாமே அந்த பொண்ணுங்களோட நகை. அதை வித்து வந்து காசாக்கியிருக்கான். நல்லா வந்து ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கான். எந்த ஒரு ஐடி கம்பெனியில கூட சம்பாதிச்சா கூட இந்த அளவுக்குலாம் சம்பாதிக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவனோட ரூம் செட்டப்பே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா அவன் உழைச்சு சம்பாதிச்சது கிடையாது. எல்லாமே அந்த பொண்ணுங்களோட நகையெல்லாம் வித்து அதை காசாக்கி அதை வந்துட்டு ஒரு எல்இடி டிவி 4K டிவின்னு வாங்கி வச்சுட்டு இருக்கான். அது போக வந்துட்டு 12 பொண்ணுங்களோட 12 சிம்மு அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, மெயினான ஒரு விஷயம். இந்த கொலையெல்லாம் பண்ணதுக்கு அவன் எதை யூஸ் பண்ணியிருந்தானோ அதை தான், அந்த சைனைட் டேப்லெட் இருக்குல்ல, அதை வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 4 டேப்லெட் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. அதையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சைனைடை வந்து யாரு இவனுக்கு வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இந்த மாதிரி கோல்டை வந்து உருக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல சைனைடு, அந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருந்திருக்கான். அவங்க மூலமா தான் வந்துட்டு இந்த சைனைடே வந்து வாங்கிட்டு இருந்திருக்கான். அதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆளையும் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா பொதுவா வந்துட்டு இந்த மாதிரி சைனைடு வந்துட்டு நீங்க இப்போ யாருனாலுமே வந்துட்டு ஒரு காமன் பீப்புளால வந்துட்டு சீக்கிரமா ஆக்சஸ் பண்ணவே முடியாது. யாருனாலையும் வாங்கவே முடியாது. அதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்க போய் ஏதாவது ஒரு சைனைடு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பாய்சன் அது. அதனாலேயே வந்துட்டு இந்த சைனைடை சப்ளை பண்ண அந்த ஆள் இருக்கான்ல, அவனையும் வந்துட்டு போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்டோபர் 21, 2009 வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோகன்குமார் அவரையும் பிடிச்சிடுறாங்க. எங்க வச்சு பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற அந்த மேங்களூர் சிட்டி இருக்குல்ல, அங்கே தான் வச்சு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைசூர் கோர்ட் இருக்குல்ல, அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவனுக்கு வந்துட்டு ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் இஷ்யூ போடுறாங்க. ஆனா வந்துட்டு கர்நாடகா ஹைகோர்ட் இருக்குல்ல, அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, டெத் பெனல்ட்டில வேண்டாம், இவனுக்கு வந்துட்டு ஒரு லைஃப், அதாவது ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. சாகுற வரைக்கும் அவன் வந்துட்டு ஜெயிலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்த ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பப்ளிக்லாம் வந்துட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகா ஹைகோர்ட் மேல. எல்லாருமே வந்துட்டு மேங்களூர் கோர்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு சாதகமா வந்துட்டு சப்போர்ட்டா வந்துட்டு நிறைய குரல் கொடுத்தாங்க. ஏன்னா மேங்களூர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்கல்ல, அதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பப்ளிக் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் மீறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட் இவனுக்கு வந்துட்டு வாழ்நாள் வரைக்கும் வந்துட்டு ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தீர்ப்புலேயே வந்துட்டு உறுதியா நின்னுட்டாங்க. அதனால வந்துட்டு இப்போ வரைக்கும் அவன் வந்துட்டு ஜெயில தான் வந்து கழிது நின்னுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லர்ஸோட கதையெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு யாரை நம்புறது அப்படின்னே தெரியாது. ஏன்னா இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ப வச்சு, ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் கொடுத்து, ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இந்த மாதிரி தான் வந்துட்டு கவுத்துருக்கான். அதே மாதிரி ஒரு 40 வயசு ஆளுகிட்ட வந்து இவங்கெல்லாம் எப்படி விழுந்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மெடிக்கல் மிராக்கிள், அதாவது ஒரு மிராக்கிள் தான், மேஜிக் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு கேஸை வந்து எடுத்து இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல நான் நாளைக்கு வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.